வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றேன். இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. நாளையோட நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறைவு பெறுது. அதனால கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் போனா வராது. மறுபடியும் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னாலும் தெரியாது. அதனால இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். கண்டிப்பாக எல்லாரும் எழுதுங்க. எஸ்பெஷலி நான் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னா, இந்த ஃப்ரெஷ் பிபிடி முடிச்சவங்க, எம்பிடி பண்ணிட்டு இருக்கவங்க, எம்பிடி பண்ணி முடிச்சவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுங்க. உங்களுக்கு பெரிய நஷ்டம் இல்லை. ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும்தான் நீங்க செலவு பண்ண போறது. வேற எதுவும் பெருசா நஷ்டம் இல்லை. தைரியமாக எல்லாரும் இந்த பரீட்சையை எழுதலாம். எம்பி எம்பிடி படிச்சுட்டு இருக்கோம் சார், எப்படி சார் எழுதுறதுன்னா எழுதலாம். கிடைச்சதுன்னா லக்கு தான். கிடைக்கும்னு சொல்ல முடியாது யாருக்கும், பட் கிடைச்சா லக்கு தான். ஸோ எக்ஸாம் அப்பியர் ஆகுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாச்சும் ஆகும். எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணாதவங்க கூட பண்ணுங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எப்படி எக்ஸாம் இருக்கும், இனிமேல் ஃபியூச்சர்ல எக்ஸாம்ஸ் வைக்க போறாங்க. கண்டிப்பா எக்ஸாம்ஸ் இல்லாம இனிமேல் கிடையாது. ஸோ இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா நம்மளோட ஆஸ் பர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சிலபஸ்ல பிசியோதெரபி கரிக்குலம்ல எம்சிக்யூ பேட்டர்ன் கிடையாது. ஸோ அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு, சில யூனிவர்சிட்டிஸ்ல இல்லை. பட் ஓவராலா 100 மார்க்ஸ் எம்சிக்யூ எழுதியிருப்போம்னா கிடையாது. ஸோ நம்ம எழுதுறது அதிகபட்சம் ஒரு 20 மார்க்குக்கு 10 மார்க் தான் எம்சிக்யூ எழுதியிருப்போம். அதுவும் ஒரு ஒரு ஃப்ளூக்ல ஆன்சர் எழுதியிருப்போம். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ அப்பியர் ஆகுங்க. அப்ப அப்பியர் ஆனாதான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான நமக்கு ஒரு டேக் ஓவர் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ அது நெக்ஸ்ட் விஷயம். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்க பெரிய எக்ஸ்பென்ஸ் பண்ண போறதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ரூ. 1000 தான் செலவாகுது. அதுக்கு மேல எதுவுமே செலவாகாது. ஓகே. ஸோ உங்களோட நியர்பை சென்டர்ஸ்டே போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் இருந்தாலும், திருச்சியா இருந்தாலும், மதுரையா இருந்தாலும். ஸோ அதனால கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க எல்லாரும். இந்த சான்ஸ் விடாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க. இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். 2வது தமிழ் பத்தி நிறைய பேர் கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. இன்னுமே கிளாரிஃபை இப்ப கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸாம் அப்ளிகேஷனே போட்டு முடிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் கிளாரிஃபை கேட்டுட்டே இருக்காங்க. பீப்புள் ஸ்டடிங் வித் தமிழ் மீடியம் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பல பல அசோசியேஷன்ஸ் வந்து போய் நம்ம எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் அசோசியேட் பண்றவங்ககிட்ட முறையிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிபிடி வந்து தமிழ் மீடியத்துல கிடையாதனால பிபிடி வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி வர மாட்டேங்குது. பிடிஎஸ்எம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வர மாட்டேங்குது. பிபிடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எலிஜிபிள் இல்லை. அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கோட்டால இருக்க சீட்ஸ் எல்லாம் அந்தந்த கம்யூனிட்டி வைஸா டிவைட் ஆகும் சார், பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க. நிறைய மெசேஜஸ் சர்க்குலேட் ஆகுது. குரூப்ல எல்லாம் மெசேஜ் சர்க்குலேட் ஆச்சு. ஐஏபில இருந்து சொல்லியிருக்காங்க. ஐஏபி தமிழ்நாடு பிரான்ச்ல இருந்து போய் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் அசோசியேஷன்ல பேசியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ல போய் பேசியிருக்காங்க. பேசி அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதை பத்தி இன்னுமே திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம இப்ப பண்ண வேண்டியது 2 தான். ஒண்ணு, தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். 2வது நம்மளோட மெயின் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ முன்னாடியே போன வீடியோல சொன்ன மாதிரி தமிழ் எக்ஸாம் 50 மார்க் வைப்பாங்க. மெயின் எக்ஸாம்ஸ் 100 மார்க்ஸ். ஸோ மொத்தமா நீங்க எழுத போற எக்ஸாம்ஸ் 150 எக்ஸாம்ஸ். உங்களுக்கு கொடுக்க போற டைம் வந்து 3 ஹவர்ஸ். ஸோ 180 மினிட்ஸ்ல நீங்க அப்பியர் ஆக போற கொஸ்டின் 150 தான். ஸோ உங்களுக்கு ஆராம்சே நல்ல ரிலாக்ஸா டைம் இருக்கு. பொறுமையா கொஸ்டினை படிச்சு எழுதலாம். கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் எழுதாதீங்க. கொஸ்டினை ஒரு தடவை படிச்சுட்டு எழுதுங்க. தமிழ் எல்லாரும் சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. சில எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டப்ப தமிழ் அவ்வளோ ஈஸி இல்லை சார்னு சொன்னாங்க. சில பேர் ரொம்ப ஈஸி தான் சார், பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து ஈஸி இல்லை சார், கண்டிப்பாக நம்ம எஃபோர்ட் போட்டா மட்டும்தான் இது வந்து நல்லா பாஸ் ஆக முடியுங்கிறதையும் சில பேர் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் சார்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனால நானும் அப்பியர் ஆகல தமிழ், அதனால எனக்கு தமிழ் பத்தி ஒரு ஐடியா இல்லை. பட் தமிழும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எப்படி நீங்க சப்ஜெக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தமிழ் பண்ணுங்க. ஆனா தமிழ் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா தமிழ் வந்து நம்ம ஜஸ்ட் பாஸுக்கு தான் வேணும். 20 மார்க் எடுத்தா போதும் தமிழ்ல. அதிகபட்சம் 21 எடுத்தீங்கன்னா சூப்பர் மார்க். அது நம்ம தமிழ்ல இருந்து அடுத்து தப்பிச்சுக்கலாம். பட் மெயின் சப்ஜெக்ட் கண்டிப்பா படிங்க. ஸோ சப்ஜெக்ட விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்த்தோபெடிக்ஸ், நியூராலஜி, எலக்ட்ரோதெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி, அனாட்டமி இதெல்லாம் நிறைய படிச்சுக்கோங்க. இதுல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். 100 மார்க்ஸ் மோர் தேன் 70% இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. 30% தான் சைக்காலஜி, சோசியாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ 70%ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. உங்களோட பேக்கப் ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா கண்டிப்பா இந்த டைம் போட்டி நிறைய இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
போன டைம் மாதிரி ஏனோ தானே எல்லாம் எழுத மாட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பாக போட்டி இருக்கும். நீங்க போட்டி இருக்குன்னா நீங்க கண்டிப்பாக நிறைய படிச்சு நிறைய மார்க் இருக்கணும். போன தடவை ஃபர்ஸ்ட் மார்க்கே 72 73 தான் இருந்துச்சு. அதிகமா இல்ல. அவங்க 200 வச்சாங்க, கன்வெர்ட் பண்ண 72 தான் இருந்தாங்க. ஓகே, மேபி 200 140 150 தான் அதிகமான மார்க்கே. 150க்கு மேல யாருமே எடுக்கல. பட் இந்த டைம் 100 மார்க்ஸ்னால நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால நிறைய பேர் எல்லாரும் இன்வால்வ் ஆகுறதுனால காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கும். 0.1 1 மார்க்கு இல்ல 0.5 மார்க்ஸ் கூட நமக்கு வாய்ப்பு போக ஜாஸ்தி இருக்கு. அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் படித்து எழுதுங்க. படிக்காம ஆன்சர் எழுதாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த கொஸ்டினை படிச்சுட்டு என்ன கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. சில கொஸ்டின் பிளைனா கேட்டிருப்பாங்க. வாட் இஸ் தி லாங் போன் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லி பிளைனா கேட்டிருப்பாங்க. சில கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு எழுதுங்க. ஆல் தேபோ கொடுத்தா எல்லா ஆன்சரும் ஆல் தேபோ இருக்காது. அதே மாதிரி நன் ஆஃப் தேபோ கொடுத்தா எல்லா ஆன்சரும் நன் ஆஃப் தேபோ இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக படித்து பார்த்து விட்டு எழுதுவோம். அதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். கொஸ்டினை ஒரு தடவை படிங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன கேட்கறாங்கன்னு. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் இருக்கு. தைரியமாக நீங்க பண்ணலாம். நம்மளோட எக்ஸாம்ஸ் வந்து பிசியோதெரபி சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து 2 ஹவர்ஸ் நடக்குது. அதாவது 120 மினிட்ஸ் நடக்குது. ஸோ 100 மார்க்ஸ் நீங்க எழுத போறீங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு தாராளமாக 1 நிமிஷம் இருக்கு. 1 நிமிஷத்துல நீங்க அந்த கொஸ்டினை பொறுமையா படிச்சுட்டு பொறுமையா கூட ஆன்சர் எழுதிக்கலாம். சில கொஸ்டின் நமக்கு பார்த்தோன்னே ஆன்சர் தெரியும். சில கொஸ்டின் வந்து நம்ம படிச்சு பார்த்தா தான் புரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா படிங்க. ஸோ யூசுவலா நான் இதெல்லாம் எக்ஸாம் முன்னாடி நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன் உங்களுக்கு. பட் கொஸ்டின் எதெல்லாம் ஈஸியா இருக்கோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு எழுதிருங்க. அதுதான் மெயின் அட்வைஸ் நான் கொடுக்குறது. பட் பொறுமையா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்க மாடல் எக்ஸாம்ல இருக்கிறப்ப நிறைய பேர் பண்ற தப்பு வந்து ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸா பண்றாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாம கொஞ்சம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கொஸ்டினை புரிந்து எழுதவும். ஓகே. ஸோ என்ன புக் சார் படிக்கலாம்னா இனிமேல் ப்ராபப்ளி இன்னைக்கு 19 ஆயிடுச்சு. என்னோட கணிப்புப்படி தப்பாவும் இருக்கலாம். நான் என்ன கணிக்கிறேன்னா அடுத்த மாசம் எக்ஸாம் இருக்கலாம். ஸோ 20 டிசம்பர் எக்ஸாம்னா 1 மந்த் இருக்கு. கரெக்டா 1 மாசம் இருக்கு. 30 நாட்கள் இருக்கிறது நடுவுல. அந்த 30 நாட்களுக்குள்ள நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. டார்கெட் வச்சுக்கோங்க. 30 டேஸ் ஃபார் எக்ஸாம்ஸ். ஸோ 30 டேஸ்க்குள்ள 5 டேஸ் ஆர்த்தோ படிக்கணும், 5 டேஸ் நியூரோ படிக்கணும், 5 டேஸ் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி படிக்கணும், 5 டேஸ் எலக்ட்ரோதெரபி படிக்கணும்னு சொல்லி டைம் பாண்ட் பண்ணிக்கோங்க. படிங்க. இப்பவும் சொல்றேன், டெக்ஸ்ட் புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப 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 சிரமம். என்ன சார் அட்வைஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது எம்சிக்யூ புக் நிறைய எம்சிக்யூ புக் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு. டைம் இருக்கு, நிறைய இருக்கு. இன்னும் 1 மந்த் இருக்கு, 30 நாள் இருக்கு. இப்ப கூட டெய்லி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். புக்கு எம்சிக்யூ புக் எடுங்க, அதை படிங்க, அப்படியே மெமரைஸ் பண்ணுங்க. எதுக்கு இது ரைட் ஆன்சர், இது ராங் ஆன்சர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் மாதிரி படிங்க. எம்சிக்யூ புக் சாப்டர் வைஸ் கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் கிளியர் பண்ணுங்க. நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஸோ இந்த எம்ஆர்பி குரூப்லயே ஒரு 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 குரூப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எம்சிக்யூ குரூப் ஒன்று இருக்கு. அதோட லிங்க் நான் கீழே அனுப்புறேன். ஏதாவது ஜாயின் பண்ணா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டார்கெட் எம்ஆர்பின்னு ஒரு குரூப்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிசியோ விஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்களும் அருமையான வேலைகள் பண்றாங்க. இப்ப யாருமே வந்து அவங்களோட சுயநலம் இல்லாம பொதுநலமா பண்றாங்க அவங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து அவங்க அவுட் ஆஃப் பவுண்டா ஹெல்ப் பண்றாங்க. ஒரு 4 மணிக்கு ஒரு கொஸ்டின் போடுறாரு சில சார் நைட்டு 12 மணிக்கு கொஸ்டின் போடுறாரு. அவருக்கு போடணும்னு அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நான் எழுதாட்டியும் மத்த பசங்க எழுதி நல்லா சக்சஸ் ஆகட்டும்னு சொல்லி போடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுங்க, படிங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அந்த மாதிரி படிங்க. படிச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசியோபஸ் தமிழுக்கே தமிழ் தனி குரூப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் முடிஞ்ச கீழே கோட் பண்ணி சொல்றேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் எழுதுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறது தான் உங்களுக்கு தெரியும். எதுல வீக்கா இருக்கும், எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும்னு தெரியும். இப்ப நம்ம ஒரு நல்லா எழுதுறோம். ஒரு 70% ஆர்த்தோ நியூரோலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எலக்ட்ரோதெரபில வீக்கா இருக்குன்னா, அப்ப எலக்ட்ரோதெரபி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். இல்ல எலக்ட்ரோதெரபி எக்ஸசைஸ் பேசிக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆர்த்தோ நியூரோல வீக்கா இருக்குன்னா, ஆர்த்தோ நியூரோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஒரு எம்சிக்யூ புக் வாங்கிருங்க. எந்த எம்சிக்யூ புக்கா இருந்தாலும் XYZ எந்த எம்சிக்யூ புக்கா இருந்தாலும் சரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சின்சியரா உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. இன்னும் 30 டேஸ் இருக்கு. என்னோட கணிப்புப்படி. மேபி நான் பொய்யா இருக்கலாம். முன்னாடியே வரலாம் செய்யலாம். இல்லாட்டி பின்னாடியும் போகலாம். சில பேப்பர்ல போட்டிருக்காங்க லேட் ஆகும்னு சொல்லி. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் இப்ப ஒரு 30 டேஸ் டார்கெட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே இருந்தா நம்ம படிக்கிறது வேஸ்ட் இல்ல.
லேட்டா இருந்தா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதிட்டு ரிலாக்ஸா இருந்துக்கலாம். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. மனசு விடாம படிங்க. தைரியமா படிங்க. கொஸ்டின்ஸ ஒரு தடவ படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க. இதுதான் என்னோட ஸ்மால் அட்வைஸ். ஆல் தி பெஸ்ட். அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க. நமக்கு ஜாப் கிடைக்குதுங்கிறது செகண்டரி. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் நம்ம இது எக்ஸாம் எழுதலாம். இனிமேல் ஃபியூச்சர்ல எக்ஸாம்ஸ் தான் வைப்பாங்க. இனிமேல் ஃபியூச்சர்ல சீனியாரிட்டி படி கிடையாது. ஏன்னா 2வது டைம் இது எக்ஸாம் வைக்கிறாங்க. இனிமேல் அத பிரேக் பண்ணி சீனியாரிட்டின்னு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கும் சிரமம், எல்லாருக்கும் சிரமம். அதனால அது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி 99.99% பண்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடியது பிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதாவது பிபிடி முடிச்சு ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், இல்லை எம்பிடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எம்பிடி முடிச்சவங்களாகட்டும், எனக்கு கிடைக்குமா சார், எனக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம 1000 ரூபாய் கட்டி ஒரு அப்ளை பண்ணுங்க. எது எதுக்கோ கட்டுறோம், ரீசார்ஜ் பண்றது 3 மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டுறோம். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் கட்டி எக்ஸாம் எழுதி பாருங்க. கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஆகும். ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். மனம் தளராம எல்லாரும் போராடுங்க. தமிழ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட். விஷிங் யூ பெஸ்ட் சக்சஸ் இன் த லைஃப். தேங்க்யூ.